Vinayaga Missions Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. இது மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வு திருப்பி அது லீக் ஆகுது. அது மாதிரி உங்களுக்கு ஒரு நாட் ஒன்லி நீட்டுடைய நுழைவுத் தேர்வு பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சியோடது லீக் ஆகிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஸ்டேட் எக்ஸாம்ஸ் லீக் ஆகிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது. என்னுடைய கருத்து என்னென்னா, ஒருத்தங்க சப்போஸ் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னு தப்பு கிடையாதுன்னு சொல்கிறேன் நான். அந்த எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் ஒரு நுழைவு எக்ஸாம் கூட உங்களால் கண்டக்ட் பண்ண முடியல உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டால் அப்படின்னு, அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கட்டுக்குள் இல்லை, சரியாக இயங்கவில்லை அப்படின்னா தலைமை சரியில்லை. தலைமை சரியாக இருந்தால் எல்லாமே நடக்கும் இல்லையா? இப்போ இராணுவத்தில் இருப்பவர்கள் ஒரு சூப்பர் ஹீரோ கிடையாது. ஒரு ஸ்பைடர் மேனோ இல்லை ஒரு பெரிய ஒரு பப்பா அந்த காலத்தில் வரக்கூடிய அது மாதிரி ஒரு சூப்பர் மேனோ கிடையாது. அவர் ஆமாம், அவங்க தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நாட்டு மக்களை காக்கின்றார்கள். இவங்களுக்கு அதை செய்யறதுக்கு இஷ்டம் கிடையாது. மக்களுக்கு யார் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணக்கெடுப்பில் இது பண்ணியிருக்காங்க. அது இராணுவத்தின் மீது இருக்கா, காவல்துறையின் மீது இருக்கா, அரசாங்கத்தின் மீது இருக்கா அப்படின்னு பல முறை கருத்து கணிப்பு எடுக்கும்போது இராணுவத்தின் 84% மேல் இராணுவத்தின் மீது சொல்கின்றார்கள். நாட்டை காப்பது, நாட்டை மக்களை காப்பது, அதற்காக தன்னுடைய இன்னுயிரை நீர்ப்பதுன்னா கூட அவங்க அதை இனிமையாக அதை ஒரு வெற்றி மரணமாக, வீர மரணமாக எடுத்துக்கொண்டு இராணுவ வீரர்கள் செயல்படுவதை இன்னி வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நாளை நாட்டை ஆளக்கூடிய நிலையில் இவர்கள் இருப்பார்களா இல்லையா, அதற்கும் இராணுவத்தை கூப்பிடக்கூடிய ஒரு நிலை வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா இதை அட்ரஸ் பண்ணணும். ஒரு தவறு இருந்தால் அதை கண்டுபிடிக்க வேண்டும், அதை உணர வேண்டும். அப்போ தான் அதுக்கான வழியை நம்ம தேடி போக முடியும். நாங்கள் தவறு நாங்கள் நடக்கிறத சொல்ல மாட்டோம், தவறுன்னு ஒத்துக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் நாங்கள் இராணுவத்தை கூப்பிடுவோம், நாங்கள் அது பண்ணுவோம், இது பண்ணுவோம். அப்போ எப்போ நீங்கள் அந்த தவறிலிருந்து மீண்டு வர முடியும்? தவறை உணர்ந்தால்தான் தவறிலிருந்து மீண்டு வர முடியும். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு லெப்டினன்ட் கர்னல் என் தியாகராஜன் ஓய்வு இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இந்திய சுதந்திர வரலாற்றிலே முதன்முறையாக ஒரு கல்வி தேர்வுக்காக அந்த கொஷின் பேப்பர் கொண்டு போகிற வேலையை இந்திய இராணுவம் விமானப்படைக்கு பயன்படுத்துவதாக தகவல்கள் வருகிறது. ஒரு இராணுவங்கிறது எவ்வளவு ஒரு பொறுப்புள்ள ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு உள்நாட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு எக்ஸாமை நடத்துறதுக்கு அவங்கள பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது இராணுவத்தை ஒரு சிவில் அத்தாரிட்டி பயன்படுத்துறதுக்கு புதுசு கிடையாது. அதாவது எய்ட் டு சிவில் அத்தாரிட்டி அப்படின்னு அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்கோப்பே இருக்குது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில். எய்ட் டு சிவில் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிவில் அத்தாரிட்டிக்கு உதவி செய்வது அப்படி தமிழில் சொல்லலாம். அதன் கீழ் இராணுவத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கலாமிட்டி, ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃப்ளட்டு ஒன்று இருக்குது, இல்லை லேண்ட்ஸ்லைடு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் ஒன்று இருக்குது. அது அங்கே இருக்கக்கூடிய சிவில் அத்தாரிட்டியினால் அந்த விஷயத்தை பார்க்க முடியாத நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இராணுவத்தை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய 2015 நடந்த சென்னை ஃப்ளட்ஸை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ சென்னை ஃப்ளட்ஸில் இராணுவத்தை அழைத்தார்கள். அது மாதிரி பல பேரிடர்கள் இராணுவத்தை அழைத்தார்கள். அப்படி அவங்கள அழைக்கும் பொழுது அப்போ விமானப்படை, தரைப்படை, கப்பற்படை 3 பேரும் அழைக்கலாம். 3 பேரும் இணைந்தும் அவங்களுக்கு மக்களை பேரிடரிலிருந்து மீட்பதற்கான வழிகளில் ஈடுபடுவார்கள். இது நிச்சயமாக ஒரு நாட்டிற்கு செய்யக்கூடிய இராணுவ வீரர்களின் தலையாய கடமையாக பார்க்கப்படுகின்றது. இராணுவ வீரர்கள் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் நம்ம இதை பார்க்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நீட் தேர்வு கண்டக்ட் பண்ணுறதுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை ஹோல்டு பண்ணுறதுக்கு அதை பாதுகாத்து வைத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று அதை யாரிடம் கொடுக்க வேண்டுமோ அவரிடம் கொடுப்பதற்கான அந்த வேலையை விமானப்படையிடம் கொடுக்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஒரு ஸ்டேட் மெக்கானிசம், சென்ட்ரல் மெக்கானிசம் சொல்லுவோம். அதாவது மத்திய அரசினுடைய கீழ் இயங்கக்கூடிய நிறையா துறைகள் இருக்குது. அந்த துறை எல்லாமே வலுவிழந்து விட்டதா? இப்போ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணுன்னா கூட
ஒரு பொது தேர்வு ஒன்று கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து சிவில் அத்தாரிட்டி எல்லாம் வலுவிழந்து அதன் மீது நம்பிக்கை இழந்து அவர்களுடைய செயல்பாடுகள் மிகவும் கீழ்த்தரமாக சென்று விட்டதால் இராணுவத்தை வந்து தஞ்சமடையக்கூடிய, இராணுவத்தினுடைய உதவியை கேட்கக்கூடிய, அதாவது 8 சிவில் அத்தாரிட்டியில் இல்லாத ஒரு விஷயத்தை அவர்களிடம் கண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து வந்திருக்கின்றதா அப்படிங்கிறது வந்து கேட்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். இப்போ வந்து புகார்கள் என்ன வந்ததுன்றது உங்களுக்கே தெரியும் சார். எப்படி கொஸ்டின் பண்ணிட்டு லீக் ஆச்சு, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன, காக்ரோச் ஜனதா பார்ட்டி வரைக்கும் போய் நிற்கிது. இதுலேருந்து ஆரம்பிச்சது சார். கோர்ட்டில் வந்து ஜட்ஜு கடிந்து கொள்கிறார். அதனால் அந்த ஒரு பார்ட்டியை ஆரம்பித்து அது ஒரு மாதிரியான கிளர்ச்சி, இந்தியாவுக்கான அச்சுறுத்தலாக அது ஒரு பார்க்கப்படுது. இப்போ என்னென்னா, இதை வந்து சிவில் அத்தாரிட்டினால் செய்ய முடியாது, ஆனால் மிலிட்டரியில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய முடியும். அப்படின்னா இங்கே என்ன, இங்கே இல்லாதது அங்கே என்ன இருக்குது? அதாவது மக்கள்கிட்ட வந்து முதல்ல இராணுவத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அரசியல் அமைப்பை விடுங்க, ஆட்சி செய்பவர்களை விடுங்க, நீங்கள் அரசை விடுங்க, மக்களுக்கு யார் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பில் இது பண்ணியிருக்காங்க. அது இராணுவத்தின் மீது இருக்கா, காவல்துறையின் மீது இருக்கா, அரசாங்கத்தின் மீது இருக்கா அப்படின்னு பல முறை வந்து கருத்து கணிப்பு எடுக்கும்பொழுது இராணுவ 84% மேல் வந்து இராணுவத்தின் மீது வந்து சொல்கின்றார்கள். நாட்டை காப்பது, நாட்டை மக்களை காப்பது, அதற்காக தன்னுடைய இன்னுயிரை நீர்ப்பதுன்னா கூட அவங்க வந்து அதை இனிமையாக, அதை வந்து ஒரு வெற்றி மரணமாக, வீர மரணமாக எடுத்துக்கொண்டு வந்து இராணுவ வீரர்கள் செயல்படுவதை இன்னி வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இது வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஆனால் இது மாதிரி ஒரு சிவில் 8 சிவில் அத்தாரிட்டியில் வராத ஒரு விஷயத்தை ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தான், ஒரு பொது தேர்வு, நுழைவுக்கான ஒரு பொது தேர்வு அவங்க கண்டக்ட் பண்ணணும். ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அந்த பொது தேர்வை வந்து கண்டக்ட் பண்ணணுன்னா அப்போ அந்த கல்வித்துறையினுடைய அமைச்சர், கல்வித்துறையினுடைய அங்கே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இருக்கக்கூடிய சீனியர் செக்ரட்டரிஸ்லேருந்து ஆரம்பித்து, அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஆரம்பித்து, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செயின் ஆஃப் கமாண்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே செயலிழந்து விட்டார்களா? அங்கே கரப்ஷன் எல்லா லெவல்லையும் இருக்கா? அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலில் இருக்கா? இல்லையா? அவங்களோட எஸ்ஓபின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், எப்படி கையாள வேண்டும் இந்த விடைத்தாளை, எங்கே வந்து யாருடைய வந்து ஹோல்டில் வந்து இருக்கணும், அந்த இது யாருடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும், இன்னும் கரெக்டான வார்த்தைன்னா தமிழில் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த கேள்வித்தாள்கள், அதுக்கப்புறம் எப்படி அதை கொண்டு செல்ல வேண்டும், எங்கே வந்து கொடுக்கணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், எப்படி கண்டக்ட் ஆகணும், திருப்பி அது எப்படி கலெக்ட் ஆகி கரெக்ஷனுக்கு போகணும், கரெக்ஷனுக்கு போயிட்டு அதனுடைய மார்க்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி ஃபைனல் லிஸ்ட் எடுக்கணும், எப்படி அதை வந்து அவுட் பண்ணணும், எல்லாமே வந்து ஒரு ப்ரொசீஜர்ஸ். இது இந்த ப்ரொசீஜர் நடக்கக்கூடிய எல்லா இடத்திலும் அவர்களுடைய நிலை வந்து சரியில்லாமல் போய்விட்டது தான் இது வந்து காமிக்கின்றது. இது மிகவும் ஒரு அவலமான நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து ஒரு லீடர்ஷிப் வந்து இதில் இல்லை, போயிடுச்சு. இப்போ வந்து இந்த கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து நீங்கள் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க, பொதுமக்கள் கேட்குறாங்கன்னா அது பின் அர்த்தம் இருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன். தவறு கிடையாது. ஏன்னா ஒரு பள்ளியினுடைய ஒரு எஜுகேஷன் மினிஸ்டராக வந்து நீங்கள் இருக்கீங்க. அந்த எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் ஒரு நுழைவு எக்ஸாம் கூட உங்களால் வந்து கண்டக்ட் பண்ண முடியல உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டால் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கட்டுக்குள் இல்லை, சரியாக இயங்கவில்லை அப்படின்னா தலைமை சரியில்லை. தலைமை சரியாக இருந்தால் எல்லாமே நடக்கும் இல்லையா? இப்போ இராணுவத்தில் வந்து ஏன் வந்து நடக்குது, இராணுவத்தை வந்து ஏன் அவங்க வந்து நம்பி அவங்க வச்சு பண்ணணும்னு சொல்கிறாங்க? இராணுவத்தினுடைய தலைமை சரியாக இருக்கின்றது, கட்டுப்பாடு சரியாக இருக்கின்றது, ஒழுக்கம் அங்கே இருக்கின்றது. அப்போ உங்கள்கிட்ட வந்து கட்டுப்பாடு இல்லை, தலைமை சரியில்லை, கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இல்லை, ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அதற்கு பொறுப்பேற்று யார் வந்து விலக வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக கல்வித்துறை அமைச்சர் வந்து விலகக்கூடிய நிலைங்கிறது தப்பு கிடையாது. அவர் விலகணும்னு நான் சொல்ல, கேட்பது தப்பு கிடையாது. சரிங்க சார், நிச்சயமாக தப்பு கிடையாது. கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாமே சொல்ல போனீங்கன்னா இங்கே ஊழல் தானே சார் இதுக்கு பிரதான காரணமாக இருக்குது. இப்போ என்னன்னா இராணுவத்தில் இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்க அந்த ஒரு வேலையை செய்கிறாங்க. இராணுவ வீரராக எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு நேர்மையாக டிக்னிட்டியோட ஒபே த ரூல் அப்படின்ற மாதிரி கமாண்டுக்கு கட்டுப்பட்டு அவங்க இருக்காங்க. அங்கே எந்த விதமான தப்பும் நடக்கலை. ஒருவேளை தப்பு நடந்தாலும் அதுக்கு மிலிட்ரி கோர்ட்டில் நடக்கக்கூடிய விசாரணைகள் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சார். அப்போ இங்கே நடக்குது அப்படின்னா அப்போ இங்கே ஊழல் தானே சார் பிரச்சனையாக இருக்குது. இப்போ மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தாசை, ஊழல் அதுதானே பிரச்சனையாக இருக்குது. இதை வந்து கல்வி அமைச்சர் பார்க்கணும் அப்படின்னா அது பெரிய நெட்வொர்க் இல்லை சார். இது அவர் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்றது கேள்வியாக இருக்குல்ல? இல்லை, இப்போ ஒரு
ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. 3வது முறையாக வந்து நம்முடைய பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அரசை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள், நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்பொழுது ஒரு முதல்ல ஒரு கடந்த 60 வருடம் 70 வருடம் யாரோ ஒருத்தங்க ஆண்டாங்க, இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம், சிஸ்டத்தை சரி செய்யணும். இப்போ சொல்லணுன்னா நம்மளுடைய ரஜினிகாந்துடைய ஸ்டைலில் சொல்லணும்னா சிஸ்டத்தை சரி செய்யணும் அப்படின்னா மேபி ஒரு 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். ஆல்ரெடி அந்த காலகட்டங்களை இவர்கள் தாண்டி விட்டார்கள். ஸோ ஒரு சிஸ்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னா அது லீடருடைய வந்து தலையாய கடமை, லீடர்ஷிப் தான் அதுக்கு. அங்கு இருக்கக்கூடிய கலைகளை கலைந்து எறிய வேண்டும் என்றால் அதற்கான நடவடிக்கையில் அந்த தலைமை இறங்க வேண்டும். ஸோ அங்கே வந்து இது மாதிரி வந்து ஒரு நுழைவுத் தேர்வு வந்து திருப்பி வந்து அது வந்து லீக் ஆகுது. அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நாட் ஒன்லி வந்து நீட்டினுடைய நுழைவுத் தேர்வு, பல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து யூபிஎஸ்சியோடது வந்து லீக் ஆகிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஸ்டேட் எக்ஸாம்ஸ் வந்து லீக் ஆகிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய கருத்து என்னென்னா, ஒருத்தங்க வந்து சப்போஸ் வந்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னு தப்பு கிடையாதுன்னு சொல்கிறேன் நான். அவரே தார்மீக பொறுப்பை எடுத்துக்கணும், அவரே பதவி விலகணும். அவருடைய இன்னபிலிட்டி, இப்போ இராணுவத்தை நான் இன்னைக்கு நான் வந்து அழைக்கிறேன் அப்படின்னு அவர் கூப்பிட்றாருன்னா, இன்னைக்கு கல்வித்துறை வந்து முடங்கப்படுகின்றது, நாளைக்கு வந்து காவல்துறை வந்து முடங்கப்படும். அவங்களுடைய எக்ஸாமுக்கு இராணுவம் தான் தேவைப்படும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன யூபிஎஸ்சியோட இது மறுபடியும் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் ஆகிறப்ப மறுபடியும் அவங்க வந்து தேவைப்படலாம், இராணுவம் தேவைப்படலாம், அதுக்கும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு ஒவ்வொரு துறையாக முடங்கும் பொழுது நாட்டை வந்து நடத்தக்கூடிய நிலையை வந்து எல்லாமே வந்து சார் என்ன சார் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது, எந்த இடத்துல ஊழல் இல்லை, பிடபிள்யூடியில் ஊழல் இருக்குது, அது மாதிரி வந்து ஃபினான்ஸ் துறையில் ஊழல் இருக்குது, ஒவ்வொரு துறையிலும் ஊழல் இருக்குது சார், அதனால வந்து ராணுவம் வந்து ஆட்சி நடத்தலாமா அப்படின்னு நிலவரக்கூடிய வருமா? எக்ஸாம்ல நீட்டுக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது சார். எக்ஸாம்ல நீட்டுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, மேபி சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்தது யூபிஎஸ்சி, இன்னும் வேற எல்லா தேர்வுகளுக்கும் ராணுவம் தான் வரணுன்ற மாதிரி தேர்வுகளை தாண்டி இது வந்து என்னோட கேள்வி என்னன்னா, தேர்வுகளை தாண்டி நாட்டை ஆளக்கூடிய நிலை வந்து இராணுவத்திற்கு அழைப்பு விடக்கூடிய நிலை வருமா இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு அவலநிலை வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகின்றது. நீங்கள் 1980, 90, 2000 அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் காலமிட்டிஸ் 8 சிவில் அத்தாரிட்டி அண்டரில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கலாமிட்டிக்கு மட்டும்தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழாய் கிணறுல வந்து விழுந்திருக்கிற குழந்தையை மீட்பதற்கு அவர் இராணுவம் தேவைப்பட்டது. அவர் எங்கேயாவது ஒரு சின்ன பிரிட்ஜ் டேமேஜ் ஆயிருந்தால் அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இராணுவம் தேவைப்படுது. அங்கே இருக்கிற பிடபிள்யூடியால் பண்ண முடியாது, அப்போ வந்து ராணுவம் தேவைப்படுது இருக்கும்ல சார். அதனால தான் இல்லை ரெடிமேட் எக்யூப்மெண்ட் இவங்கள்ட்ட ஏன் இருக்காது? நவடேஸ் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள், வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டியாக இருக்குது. அந்த ஸ்பெஷலைசேஷன் இவங்கள்ட்டையும் இருக்கணும். ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வரும்பொழுது பிடபிள்யூடி எப்படி தன்னை ஆக்ட் பண்ணணுங்கிறது அவங்களும் தன்னுடைய தயார் நிலையில் இருக்கணும். இப்போ இராணுவத்தில் இருப்பவர்கள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கிடையாது, ஒரு ஸ்பைடர் மேனோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு பப்பா அந்த காலத்தில் வந்து வரக்கூடிய அது மாதிரி ஒரு சூப்பர் மேனோ வந்து கிடையாது. அவர் வந்து ஆமாம், அவங்க வந்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நாட்டு மக்களை காக்கின்றார்கள். இவங்களுக்கு வந்து அதை செய்யறதுக்கு இஷ்டம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேனே, நான் வந்து கோவாவில் நான் போஸ்டட் ஆகியிருக்கேன். அரௌண்டு 2003, 2004 ஒரு பெரிய ஃப்ளட் வந்துடுது. 7 பேர் வந்து மாட்டுறாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் வந்து கொஞ்சம் உயரமான இடம் நடுப்புற, அதில் வந்து அவங்க வசிக்கிறாங்க, 7 பேர் வசிக்கிறாங்க. அந்த தோட்டத்தை சுற்றி வந்து எக்கச்சக்கமான வாட்டர் வந்து பயங்கரமான ஃப்ளோ, கரண்ட் வந்து பயங்கரமான ஃப்ளோவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கும் தாண்டி அதோடைய அகலம், தண்ணி போகிற ஸ்பீடு ஒரு 6 மாதிரி மாறிடுச்சு அந்த இடம். காலையில் 11 மணிக்கு அங்கே ஃபயர் சர்வீஸ் வந்து போய் உட்காடுறாங்க. அவங்க வந்து அவங்களால ரெஸ்கியூ பண்ண முடியல. காலையில் 11 மணிக்கு போனவங்களால் ரெஸ்கியூ பண்ண முடியல. எங்கள்கிட்ட வந்து 2:30 மணி to 3 மணிக்கு ரெக்வஸ்ட் வந்தது. அந்த இடம் 80 கிலோமீட்டர் தூரம். நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 4:30 மணி ஆச்சு. அதுக்குள்ளே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மழை காலம், உங்களுக்கு இருட்ட ஆரம்பித்த உடனே வித்தின் 30 மினிட்ஸில் நாங்கள் எங்களுடைய உயிரை பணயம் வைத்து நாங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணி அந்த 7 பேரை மீட்டோம். அதில் 103 வயது மூதாட்டியும் இருந்தாங்க. அதில் குழந்தை தூக்குற மாதிரி தூக்கி மடியில் வச்சு கொண்டு வந்தோம். ஏன் அவர்களால் செய்ய முடியாது? ஏன்னா தன்னுடைய உயிரை பணயம் வைக்க அவர் தயாராக இல்லை. ஏன் ஃபயர் சர்வீஸ்க்கு அவங்களுக்கு வந்து இந்த இது மாதிரி பேரிடர் காலத்தில் வந்து செய்யறதுக்கு ட்ரைனிங் இல்லையா? இருக்குது. ஏன் செய்யவில்லை? அவருடைய அதிகாரிகள் எங்கே சென்றார்கள்? ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அதாவது ஷோல்டரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை. அது மாதிரி இருக்கும்பொழுது மிகவும் ஒரு அவலமான நிலை. நாளை வந்து நாட்டை ஆளக்கூடிய நிலையில் இவர்கள் இருப்பார்களா இல்லையா, அதற்கும் வந்து இராணுவத்தை கூப்பிடக்கூடிய ஒரு நிலை வருமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது.
ஏன்னா இதை அட்ரஸ் பண்ணணும். ஒரு தவறு இருந்தால் அதை கண்டுபிடிக்க வேண்டும், அதை உணர வேண்டும். அப்போ தான் அதுக்கான வழியை நம்ம தேடி போக முடியும். நாங்கள் வந்து நடக்கிறத வந்து சொல்ல மாட்டோம், தவறுன்னு ஒத்துக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் இராணுவத்தை கூப்பிடுவோம், நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். அப்படி எப்போ நீங்கள் வந்து அந்த தவறிலிருந்து மீண்டு வர முடியும்? தவறை உணர்ந்தால்தான் தவறிலிருந்து மீண்டு வர முடியும். நிச்சயமாக வந்து ஒரு அந்த தார்மீக பொறுப்பேற்று அவரை வந்து நீங்கள் பதவி விலகுங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை வந்து அங்கே உட்கார வச்சு அந்த சிஸ்டத்தை வந்து சரி பண்ணி கொண்டு வரணும் கவர்மெண்ட். அப்போ தான் பொதுமக்களுக்கு நம்பிக்கையும் ஏற்படும். பொதுவாக இந்த சிவிலில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே குற்றம் சாட்டப்படுது, வழக்கு பதியப்படுது, வழக்கு கோர்ட்டில் நடக்குது. அதுலேருந்து தண்டனைகளும் ஒரு குறைந்தபட்ச அளவுக்கான தண்டனைகள் பெற்றுட்டு அவங்க மறுபடியும் நார்மல் லைஃப் வந்துடுறாங்க. பட் இதுவே தவறுகள் மிலிட்டரியில் நடக்குது அப்படின்னா கோர்ட் மார்ஷல், அது கடுமையான தண்டனைகள் இருக்கும், ஃப்யூச்சரே இருக்காது, லைஃப் லாங் அதுக்கான எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் ஒரு நார்மல் சிவில் ஸ்ட்ரக்சர்னால முடியாததுக்கு மிலிட்ரி ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற அந்த பயம் இல்லையா? இல்லை தப்பிக்கிறதுக்கான வழிகள் இருக்கா இந்த கம்பேரிசன்? இல்லை கம்பேரிசன், நீங்கள் தண்டனைகளை பற்றி நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணுறீங்க, இது ஒரு நல்ல ஒரு கம்பேரிசன் தான். அங்கே வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கான வந்து கோர்ட் மார்ஷல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து அதை வந்து தீர விசாரித்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்குன்னு வந்து கோர்ட் ஆஃப் என்கொயரி கண்டக்ட் பண்ணி தவறு நடந்தால் கோர்ட் மார்ஷல் பண்ணி அவர்களை வந்து சர்வீஸ்லேருந்து வெளில அனுப்புவது, அதற்கு மேலே அவர்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறது எல்லாமே வந்து இராணுவத்திடம் வந்து அதிகாரம் இருக்கின்றது. ஸோ அந்த கோர்ட் அது மாதிரி வந்து ஃபார்ம் பண்ண அந்த கோர்ட்டில் நானும் மெம்பர்ஸாக வந்து இருந்திருக்கேன் இராணுவத்தில். ஸோ அங்கே வந்து தவறு, இராணுவம் என்பது தவறே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்ல, அங்கேயும் தவறு நடக்கும். ஆனால் அந்த தவறை உடனடியாக உணர்ந்து, நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, தவறை உணர வேண்டும், உணர்ந்து அதற்கான இமீடியட்டாக அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுத்து அதுக்கு வந்து சரியான தண்டனை கொடுத்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அதிகமாக போனால் ஒரு 2 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் முடிஞ்சு போச்சு. தீவிர விசாரணை செய்து அவங்களுக்கும் டைம் கொடுத்து அவங்க சைட்லேருந்து வந்து வக்கீலை வந்து ஆஜராக வச்சு உடனடியாக ஃபாஸ்ட் ட்ராக்கில் முடித்து கரெக்டான தண்டனை வந்து வழங்கி அதற்கான தீர்வை வழங்கி அதுலேருந்து என்ன நம்ம லேர்ன் பண்ணோம், அதுக்கு என்ன செய்யணும், நடக்கக்கூடாது அந்த விஷயத்தையும் வந்து கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எஸ்ஓபியில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து அதை பொதுமக்களுக்கு எந்த விதமான அதாவது வந்து ஒரு மறைக்காமல், ஒளிவு மறைவு இல்லாமல் பொதுமக்களிடம் கொண்டும் செல்வார்கள். இவங்க தப்பு பண்ணாங்க, இந்த ஜெனரல் தப்பு பண்ணார், இந்த இடத்துல தப்பு பண்ணார், நான் கோர்ட் மார்ஷல் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், இன்னும் தண்டனை கொடுத்திருக்கின்றோம், இதில் இவ்வளோ பேர் வந்து இன்வால்வ்டு, டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அதில் சிஸ்டத்தில். இவங்கள்ட்ட டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஏன்னா யார் யார் இன்வால்வ் ஆகிருக்கான்னு சொன்னால் உடனே அந்த துறைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவமானம் உண்டாயிடும், அவப்பெயர் உண்டாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையிலும் இருக்கலாம் அவர்கள். ரெண்டாவது கௌரவம், நான் இந்த பேரில் உள்ளவங்களுக்கு கீழே வந்து எந்த விதமான குறையும் இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்க கூடாது, இந்த வரட்டு கௌரவம். அது மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஒரு தவறு என்று நடந்தால் நமது சட்டத்தின் படி, நீதித்துறையின் படி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்களுக்கு எதுவும் வந்து செய்கிறதுக்கு வந்து தடை அப்படின்லாம் கிடையாது. இந்த கேஸ் 4 வருஷம் தான் நடத்தணும், அப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுங்கிறது கிடையாது. அவங்கள 2 மாதத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவங்க பண்ணலாம். பல விஷயங்களுக்கு வந்து ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்லாம் வந்து இது ஹியர் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வந்து உடனடியாக ராத்திரி 2 மணி 1 மணி 3 மணிக்கெலாம் வந்து கோர்ட்டு திறக்கப்படுகின்றது. அவருடைய வந்து நீதி வந்து துறை வந்து 24 ஹவர்ஸில் எல்லாமே அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கும் அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். அதனால் வந்து ஒரு இங்கே இருக்குது இங்கே இல்லைங்கிறதுல இங்கேயும் இருக்குது, அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டையும் ஒரு மிகவும் கடினமான தண்டனையும் வழங்குவதை அவர்கள் வந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ அக்னிவீர் எக்ஸாம் இருக்குது, ஆஃப்காட் இருக்குது, இந்த சிடிஎஸ் இருக்குது, என்டிஏ இருக்குது, அது மாதிரி பல எக்ஸாம்ஸ் இருக்குது, இராணுவத்தினுடைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர் இன்னி வரைக்கும் லீக் ஆனது கிடையாது. இன்னி வரைக்கும் எங்கேயும் லீக் ஆனது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இது எப்படி சார் ஸ்ட்ரக்சர், இராணுவத்தினுடைய மிலிட்ரியோ, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கான ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் ஆகி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வருமா சார், இல்லை எப்படி அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஆமாம், அப்படிதான் டோட்டலாக அவங்களுடைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இப்போ அக்னிவீருடைய கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது ராணுவ அதிகாரி ப்ரெஸ் இருக்கும். ஆமாம் ஆமாம், இப்போ எல்லாம் ஆன்லைன் ஆகிடுச்சு. இப்போ முதல்லாம் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணி அதை வந்து அதனுடைய கஸ்டடியில் வச்சு நாசிக்கில் வந்து எங்களுடைய பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்தது. அங்கே வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும், அது வந்து பாதுகாக்கப்படும். அங்கேருந்து வந்து இந்தந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து கொண்டு போவாங்க. ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் போகும், அதில் ஒரு செட்டு வந்து எடுத்து கொடுப்பாங்க.
எந்த செட்டு வரும்னு யாருக்கும் தெரியாது. அது மாதிரி எடுத்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ப்ராப்பரான ஃபுல் ப்ரூஃபில் எக்ஸாம் கண்டக்ட் ஆகும், மறுபடியும் அது சீல் ஆகும், மறுபடியும் அது வந்து கரெக்ஷன் பண்ணுற டீமுக்கு போகும், கரெக்ஷன் பண்ணுவாங்க. நான் சென்னையில் நான் வந்து இராணுவத்தினுடைய ரெக்ரூட்மெண்ட்டை நான் வந்து கரெக்ஷனில் வந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். காலையில் 8 மணிக்கு நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டோம்னா நாங்கள் வெளில வர முடியாது, ஈவினிங் 5 மணி வரைக்கும். உள்ளுக்குள்ளே போய் கரெக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணி மறுபடியும் சீல் சிக்னல் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெளியிலே வர முடியும். சாப்பாட்லேருந்து தண்ணியிலேருந்து உள்ளே தான் ஃபுல்லாக கேமரா, 4 பக்கமும் கேமரா இருக்கும், சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ இராணுவ அதிகாரிகள் தான் இது வந்து செய்வாங்க. அது கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, மார்க்ஸ் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பப்ளிஷ் பண்ணுறது, எவ்ரி வந்து பண்ணுவாங்க. ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்ரு மிலிட்ரியில் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அது எப்படி சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்? ஏன்னா அந்த பொருள் இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனே கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஏதோ கோட் வேர்ட்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்டாக போகுங்களா? அந்த மாதிரி சிவிலில் பண்ண முடியுமா? இல்லை, அதாவது இப்போ ஆர்மிகிட்ட வந்து அவங்களுடைய வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு கமாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ சதர்ன் கமாண்ட் அப்படின்னா பூனாவில் இருக்குது. பூனாலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து பல இடங்களுக்கு வந்து போகும். மகாராஷ்டிராவில் போகும், கோவாவுக்கு ஸ்டேட். ஆமாம், அதனால் இந்த கமாண்ட் இது சதர்னில் இருக்கக்கூடிய ஃபுல் கமாண்ட் இது. ஸோ அது மகாராஷ்டிராவும் அந்த கமாண்டில் வரும், கோவா அந்த கமாண்டில் வரும், ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அதோடைய இதில் வந்து கமாண்டில் வரும். அது அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அங்கேருந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து போகும். அங்கே அவங்களுடைய இராணுவத்தினுடைய ஆயுத கிடங்கு வந்து அதாவது வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அதை வச்சு பாதுகாப்பாங்க. அதை வாட்டர் கார்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அது கொஸ்டினரி போயிடும், லாக் ஆகிடும், லாக் அண்ட் கீ ஆகிடும், என்ட்ரி ஆகிடும், எத்தனை மணிக்கு வந்து உள்ளே போச்சுன்னு, எத்தனை மணிக்கு எடுக்கணும், அதுக்கு அத்தாரிட்டி லெட்டர் வந்து அந்த எக்ஸாம் சென்டருடைய யார் ப்ரெசிடிங் ஆஃபீஸரோ அவங்களுடைய அத்தாரிட்டி லெட்டர் வரும், அவங்களுடைய சேஃப்டி, ஆமாம், அவங்களுடைய வந்து அவங்களுடைய செக்யூரிட்டி டீம் வரும். அவங்க வந்து இவங்கள்ட்ட கையெழுத்து போட்டு அதை எடுத்துப்பாங்க. இந்த பாக்ஸ் அங்கே போயிடும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே உட்காந்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அந்த சீல் உடைக்கப்படும், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அந்த பேக்கெட் எடுக்கப்படும், அந்த பேக்கெட்டினுடைய சீல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து காமிக்கப்படும். அங்கேருந்து அவங்க முன்னாடி உடைப்பாங்க. ஆமாம், அது முன்னாடி அதை உடைப்பாங்க. உடைச்சதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அவங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்கா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா, பேப்பர்ஸ் ஏதாவது மிஸ்ஸிங்கா, பிரிண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே சேம் ப்ரொசீஜர். எக்ஸாம் முடிஞ்ச உடனடியாக அவங்கள்ட்ட வாங்கி அங்கேயே வந்து சீல் பண்ணி அந்த கவர் போட்டு சீல் பண்ணி அவங்க பண்ணிவிடுவாங்க. எல்லாம் இப்போலாம் வந்து கோடிங், இப்போ அதில் வந்து பேர் எதுவுமே இருக்காது, பார் கோடிங் மாதிரி அந்த சிஸ்டம்ஸு. ஸோ அவங்க முன்னாடி அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அந்த முன்னாடி இருக்கிற அந்த இது ஷீட் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. பேர் எதுன்னு யாருக்குமே தெரியாது, எந்த ஷீட் நம்மளுக்கு எந்த ஷீட் யாருக்குமே தெரிய வராது. அதில் திருத்த போகும்போது இது யாருடைய ஷீட்டுன்னு தெரிய வராது. ஸோ அதோட முன்னாடி இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் இதில் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தனியாக வந்து பேக் ஆகிடும். மேபி திருத்தும் போது கூட எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ண முடியாது. திருத்தும் போது யாருடைய இதுவும் கிடையாது. இப்போ அந்த ஆன்சர் ஷீட் இருக்குன்னா 10 ஷீட் இருக்குன்னா 10 ஷீட்டுக்கு முன்னாடி வந்து அதோட இன்ஃபர்மேஷன் ஷீட் இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஷீட் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் சீட் வந்து இப்போ ஒரு 1000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த சென்டர்னா 1000 பேரோட இன்ஃபர்மேஷன் சீட் வந்து தனியாக போயிடும், அவனுடைய ஆன்சர் ஷீட் வந்து தனியாக போயிடும். இது தனியாக பேக் ஆகி அது திருத்தக்கூடிய இடத்துக்கு தனியாக போயிடும். திருத்தி அதோடைய மார்க் போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஷீட்டு எதோடது அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேனிங் பண்ணி ஆட்டோமேட்டிக் மார்க்ஸ் எடுத்துக்கும், அந்த ஷீட்டுடைய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கும். சூப்பர் சார். அண்டு யாருக்கு என்ன மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிக்கு தெரிய வராது, பார்க்குறவங்க கூட தெரிய வராது இந்த மார்க். அது எது வரைக்கும் அந்த பப்ளிஷ்னு எப்போ வந்து அந்த ரிசல்ட் பப்ளிஷோடைய பட்டன் அழுத்துறோமோ, ரிசல்ட் பப்ளிஷ் வர்றப்ப தான் அதில் யார் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, அவங்க பேர் என்ன அதுங்கிறது அப்போ தான் தெரிய வரும். அது வரைக்கும் அந்த சிஸ்டத்தில் தெரியவே வராது. யாருடைய பேப்பர் எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கிறது மட்டும்தான் தெரியும், தவிர்த்து யார் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வராது. ஸோ இந்த சிஸ்டத்தை ஏன் வந்து இவங்களால வந்து இப்போ நான் சொல்கிறது 2017 அமுலில் இருந்ததை நான் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி சார். ஆமாம், 2017 நான் வந்து இந்த தக்ஷின் பாரத் ஏரியா நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தில் நான் அதிகாரியாக இருந்த பொழுது ரெக்ரூட்டிங் சிஸ்டத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு பெரிய டெவலப்மெண்ட், இன்னைக்கு ஆன்லைன் வந்தாச்சு. இப்போ ஆகையால் ஒரு சாதாரண ஒரு நுழைவுத்தாளில் வந்து அவங்களால வந்து தேர்வை வந்து சரியாக நடத்த முடியவில்லை என்றால் மிகப்பெரிய அவல நிலை, இது தலைகுனியக்கூடிய நிலை, இந்தியா தலைகுனியக்கூடிய நிலை. என்னடா அது இப்படி பேசுகிறான்ல, உண்மையாக சொல்வது தான் வந்து நல்லது. அது வந்து கசப்பாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
சார் இந்த இடத்துல பெற்றோர்களுக்கும் இதில் பங்கு இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு கோணத்தை பார்வை வைக்கலாம்ல சார். என்ன அப்படின்னா, எப்படியாவது என் பையன் பாஸ் ஆகி டாக்டர் ஆகிடணும் அப்படின்ற அவங்களுடைய விருப்பம் தானே சார் இந்த பல்வேறு ஊழல்களுக்கும் பணத்தாசை இருக்கக்கூடிய நபர்களுக்குமான ஒரு வாய்ப்பாக அமையுது. அப்போ பெற்றோர்கள்ட்டையும் ஒரு தவறு இருக்குல்ல. நீங்கள் உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கனாலே அது எதுவும் நடக்காது. உங்கள் சிஸ்டம் வந்து ப்ராப்பரான ஃபுல் ப்ரூஃப் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். ஏன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்ஸ் பல கண்டக்ட் பண்ணுறாங்க, ஏன் அவங்களது வந்து ஏன் வந்து லீக் ஆகிறதில்ல? ஏன் அதில் வந்து ஃபாரின் போகணும், இல்லை நான் வந்து எம்பிஏ படிக்கணும், இல்லை நான் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படிங்கிற வந்து நினைக்கிறவங்க வந்து அவங்களும் வந்து லீக் பண்ணுறதுக்கு நிறையா உதவி பண்ணலாம் இல்லையா, ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஸோ பிளேமிங் தட் லோயர் லெவல் பீப்புள், அதை நீங்கள் விடுங்க. அந்த ஒரு சென்டர் வந்து நடத்துகிறாங்க, ஒரு நீட் சென்டர் நடத்துகிறாங்க, இல்லை அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பணம் கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கக்கூடிய ஒரு காரணிகளை நம்ம வந்து பார்க்கலாம். இருக்கிறதுனால தான் ஆமாம், அது ஒரு காரணிகளாக நம்ம வந்து பார்க்கலாம். அதனால தான் இது நடக்குதுன்னு நீங்கள் அந்த பழி தூக்கி இவங்க மேலே போடுறது வந்து தவறுங்கிறணும். புரியுது. அந்த காரணிகளை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ மானிட்டரிங் பண்ணுங்க. நீங்கள் புரியுது, அது செக் பண்ணுங்க, அது செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய கண்டக்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷனுடைய அந்த ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜரில் எங்கே லூப் ஹோல் இருக்குது, எந்த இடத்துல இருக்கிற லூப் ஹோலை அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எங்கே பாட்டில் நெக் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அது யார் பார்க்கணும்? எஜுகேஷன் மினிஸ்டர் தான் சார். எஜுகேஷன் மினிஸ்டர் தான் பார்க்க முடியும். அவர் தான் பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்கணும். சார் அவர் தான் சார் பண்ணுறாரு, இவர் என்ன பொலிட்டிஷியன் நம்ம சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. உங்கள்கிட்ட அவர்கிட்ட வந்து அந்த தலைமை பண்பு இருக்கணும், அதை வந்து செய்யக்கூடிய நிலை இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது நிச்சயமாக இது வந்து பெரிய ஒரு லேப்ஸ். இது நாட் ஓன்லி இது, நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ், இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஜாபுக்காக கொடுக்குறாங்க. எவ்வளோ வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகிருக்குன்னு நியூஸ் எவ்ரிடே வருது நமக்கு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தலைகுனியக்கூடிய ஒரு விஷயம். அது இது வந்து நம்ம நிச்சயமாக ஒரு இந்தியனாக, இந்திய பிரஜையாக, ஒரு இளைஞனுடைய மனதை வந்து ஒரு புண்படுத்தக்கூடிய, எதிர்காலத்தை வந்து இருட்டடிக்கக்கூடிய, அவருடைய தன்னம்பிக்கையை வந்து சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து ஒரு சமயம், அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது வந்து நான் முழுமையாக வெறுக்கிறேன், முழுமையாக அதை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அவருடைய நோக்கம் வந்து சரியான எண்ணங்கள் கிடையாது. இந்தியாவை வந்து பிளவுபடுத்த வேண்டும், எப்படியாவது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு இளைஞர்களிடம் வந்து ஒரு பெரிய எழுச்சி மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது இந்தியாவை வந்து ஒரு டீஸ்டபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டது தான் அந்த குழு. மாற்றுக்கிறது கிடையாது. இதை பற்றி நான் ரொம்ப விவரமாக நான் வந்து ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் பிரிண்ட் மீடியாவில் நான் தலையங்கமே நான் வந்து எழுதியிருக்கேன் அந்த விஷயத்தில். ஆனால் அவர்கள் வந்து எந்த இடத்துல இவங்களை வந்து பிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டு அதை வச்சு நம்ம வந்து எப்படி தவறான முறையில் ஒரு எழுச்சியை கொண்டு வரலாம், எழுச்சிங்கிற பேரில் வந்து மக்களை, இளைஞர்களை வந்து மடைமாற்றம் செய்து அவர்களிடம் வந்து எப்படி ஒரு தீவிரமான ஒரு செயல்களை உண்டாக்கலாம் அப்படிங்கிறது கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து நாட்டை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஒன்று வந்து இளைஞருடைய வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய, வாழ்க்கையை இருட்டடிக்கக்கூடிய, எதிர்காலத்தை வந்து நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும், நாட்டையும் சீர்குலைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது போயிட்டுருக்கு. இந்த இன்டென்சிட்டியை வந்து புரிஞ்சுக்கணும், அரசு புரிஞ்சுக்கணும். அரசு புரியாமல் வந்து அதை வந்து பற்றி மீடியாவில் பேசாமலோ, அதை பற்றி ஆக்ஷன்ஸ் எடுக்காமலோ, அது மேலே வந்து என்னென்னு வந்து டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து ஒரு கமிட்டி ஏற்படுத்தி அதில் வந்து சரி செய்யாமலோ, போல்ஸை சரி செய்யாமல் கிரே ஏரியாவை வந்து அட்ரஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னு இது மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தையும் மிகப்பெரிய ஒரு பேராபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக கொண்ட முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.